கடவுளே, இந்த கல்யாணம் சீக்கிரம் நல்லபடியா நடந்தாதான் நான் குழந்தைய தத்தெடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். டிரைவர், இது புடி. என்ன மேடம் இது? இந்த கவர்ல பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் இருக்கு, மண்டபம் டீடைல்ஸ், கல்யாண தேதி எல்லாமே தெளிவா எழுதி இருக்கு. இந்த கவர்ல பணம் இருக்கு. இத கொண்டு போய் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ற இடத்துல கொடுத்துரு. சரிங்க மேடம். இதுல இருக்கிற டீடைல்ஸா அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லு. நாளைக்கு காலையிலேயே வேணும்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க மேடம். லேட் பண்ணாத, இப்ப கொடுத்தாதான் நாளைக்கு வாங்க முடியும். ஓகே மேடம், இப்போ போய் கொடுத்துறேன். சிலம்பம் இருப்பா. ஏப்பா எதுக்குப்பா இதெல்லாம்? எப்படியும் அந்த மாயாவை கையும் களவுமா பிடிக்க போறோம். கல்யாணமும் நிக்க போகுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம அந்த இன்விடேஷன்லாம் அடிக்கணும்ன்ற? வெட்டி செலவு தான். அதனால இப்போதைக்கு தயவு செஞ்சு இதை கொடுக்க வேணான்றேன். மாயா கெட்டவன் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா மகேஷ் தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா நமக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை மகேஷ்க்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சிலம்பம், ஒருவேளை அவர் மேலேயும் இதுல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். இத பார்ப்பா, பேட்ட படத்துல தலைவர் என்ன சொல்லிருக்காரு? நீ நல்லவனாயிரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காதுன்னு சொல்லிருக்காரா இல்லையா? சரிங்க. என்ன நம்ம சொல்லிட்டே இருக்கோம், பதில் சொல்லாம போறான். கடவுளே, இந்த புள்ளைய எப்படியாவது காப்பாத்துப்பா. மாப்பிள்ள பேரை மாத்தி உன் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். பிரச்சனையை உண்டு பண்ணி உன்னையும் வீட்டை விட்டு துரத்துறேன்டா. சார் வாங்க சார். வணக்கம் சார். நீங்கள் கொண்டு போன பத்திரிகை வீட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்களா? அதே செலக்ட் பண்ணிட்டாங்க. எடுத்துட்டு போன 2 கடையுமே ஃபைனல் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். எங்ககிட்டயே பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கிறதுனால நீங்கள் இங்கேயே பிரிண்ட் பண்ணிக்கலாம் சார். சரிங்க, நீங்களே பிரிண்ட் பண்ணிடுங்க. மொத்தம் எத்தனை பத்திரிக்கை வேணும் சார்? 1500 பத்திரிக்கை வேணும்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்கிற பத்திரிக்கை மட்டும் 200 பத்திரிக்கை அடிக்கணும். சரிங்க சார், அடிச்சு கொடுத்துடலாம் சார். பத்திரிக்கை நாளைக்கே வேணும். நாளைக்கே வா? ஏங்க முடியாதா? இல்லை சார், சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரினா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, பண்ணிக்கலாம். நீங்கள் நாளைக்கே எப்படியாவது டெலிவரி கொடுத்துருங்க. கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏங்க இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் முடியாதுன்னு சொல்கிறாதீங்க. இல்லை சார், கண்டிப்பாக கொடுத்துடலாம் சார், டெலிவரி கொடுத்துடலாம். ஓகேங்க, இந்தாங்க ஃபைல் பண்ண கார்ட்ஸ். ஓகே சார். இதில் பொண்ணோட பேர், மாப்பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. இது அப்படியே அதில் பிரிண்ட் பண்ணுறேங்க. ஓகே சார். இந்தாங்க. இந்தாங்க, பில் கொடுத்துருங்க. ஓகே சார். இந்தாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், வாங்க. ஹலோ. ஆமா, இல்ல வாங்க மேடம். புதுசா ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கோம். அதுக்கு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம். அதான் கார்டு செலக்ட் பண்ணலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். நிறைய லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கார்டெலாம் வந்திருக்கு. காட்டுறேன் பாருங்க மேடம். சார், என்ன மேடம்? அங்கெல்லாம் பாருங்க, அந்த கார்டு எடுங்க. அது நல்லா இருக்கு.
பாருங்க மேடம், இதெல்லாம் கொடுங்க. புது டிசைன்ஸாக ஆ. வந்திருக்கு. அது இந்தாங்க மேடம், பாருங்க. சூர்யா, சூர்யா, சொல்லுங்க சார். இந்தா இதை பிரிண்டிங் செக்ஷனில் கொடுத்து இதில் இருக்கிற மேட்ரை அப்படியே பத்திரிக்கையில் அடிக்க சொல்லு. நாளைக்கே டெலிவரி கொடுக்கணும், சரியா? ஓகே சார். கார்டு பார்த்துருக்கீங்களா மேடம்? எந்த கார்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த கார்டு பிடிச்சிருக்கு. வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொல்றேன். சரிங்க மேடம். இதை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க மேடம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம். இந்தாங்க. ம். ஏப்பா சிலம்போ, இந்த இடம் எப்படி கிளைமேக்ஸ்ல வர பில்டிங் மாதிரி இருக்கா? சிலம்போ, ஆனா ஒரு விஷயம்ப்பா, இந்த பில்டிங்கை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. உங்ககிட்ட சொல்லாம நான் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிருக்கேன். நான் அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு. நான் யாரு கரெக்டா சொல்லு. என்ன அடையாளம் தெரியல? ம், தெரில. சரி போங்க. அங்கயா? ம். ஆ. ஐயோ சிலம்போ, ஏதோ தைரியமா உன் கூட வந்துட்டோயோ. இப்ப என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. எங்க எதுவும் நடக்காதுங்க, இருங்க. எப்போ நீ இருக்கிற தைரியத்துல ஐயா நான் இங்க வந்தேன். எந்த சதரம் இல்லாம போயிடணும். உட்காருவோம். டேய் யாரா நீங்க, எங்கடா இருக்கீங்க? ஃபோன்ல பேசினவன் இந்த இடத்துக்கு தான் வர சொன்னானா? ஆமா, இங்கே தான் வர சொன்னான். இந்த இடத்த பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. வந்தவன் யாருன்னு நமக்கு தெரியணும். அதனால நான் மறைஞ்சுக்கிறேன். நீ மட்டும் பணத்தோடு போ. சரி. மகேஷ், இப்படி போகாத. முகத்தை மூடிட்டு போ. முடிஞ்ச வரைக்கும் எதிராளிக்கு நம்ம முகத்தை காட்டாம இருக்கிறது தான் நல்லது. இந்தா போட்டுக்க. இந்தா பணத்தை புடி. நம்ம போலாம். பயப்படாம வா. வா. ஏய், அவன் அங்க இருக்கான். ஆமா, இப்படி வந்துரு. சரி, நான் உள்ள போறேன். இங்க பாரு, தைரியமா போ. ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன்.
என்ன இவனும் நம்மள மாதிரியே முகத்தை மூடிட்டு வரான்? அப்ப இவன் தான் மாயாவோட கர்ப்பத்துக்கு காரணமா? நீ தான் அந்த ஃபோன் பார்ட்டியா? ஆமா. நீ பணத்தை கொண்டு வந்திருக்கியா? ஆ, கொண்டு வந்திருக்கேன். என்ன 2 லட்சமா? என்னது 2 லட்சமா? நீ 1 லட்சம் தானே கேட்ட? அங்க 2 லட்சம் வாங்கினது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், நீ யாரா? மாயாவை தானே வர சொன்ன? ஏய், நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு வேண்டியது பணம் தானே? வீடியோ ஆதாரத்தை முதல்ல கொடு, நான் பணத்தை தரேன். ஏய், முதல்ல பணம், அப்புறம் தான் எவிடன்ஸ். இந்தா. எப்பா சிலம்போ, வாயா, வந்து பாரு இவன் யாருன்னு. சிலம்போ, வாயா, வந்து மாஸ்கடி யாருன்னு பாப்போம். அடப்பாவி, போன்ல பிளாக்மெயில் பண்ணது இவன் தானா? இது தெரியாம நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. ஏய், போடி. எங்கடா தப்பிக்க பாக்குற? இல்ல, ஐயோ, முகத்தை பார்த்தா இன்னும் பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. மாஸ்க் எடுப்பா. ஐயோ, அட பாவி, அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க. சிலம்போ, நான் சொல்லல இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான்னு. நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா சிலம்போ? டேய், ஒரு பக்கம் என்னடானா ஒழுக்க சீல மாதிரி எங்க வீட்டு பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ண பார்த்துட்டு, இன்னொரு பக்கம் உங்க அண்ணியோட செய் ஆபாசன் வரைக்கும் கொண்டு போயிருக்க. நீ எல்லாம் இவ்வளவு கேவலமானவனா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ எல்லாம் எந்த தைரியத்திலடா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? ரேவதியை கல்யாணம் பண்ணி அவ லைஃபே காலி பண்ணணும்னு பாக்குறியா? ஏய், நீ யாருன்னு இன்னைக்கு எல்லாருக்கும் காட்டுறேன். வேணாம், வாடா. சொன்னா கேளு. வாடா. வேணாம். ஏய், ஓடாண்ணா. ஐயோ, ஐயோ, விட்ட மகேஷ் மாட்டிப்பாங்க போல இருக்கே. என்ன பண்றது? என்ன விடுங்க. ஓடா. வாடான்னு சொல்றல. ஓடன்றல. என்ன விடுங்க. சிலம்போ, இழுத்துட்டு என்ன விடுங்க. ஏய், வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன விடு. என்ன விடு. வயலு. ஏய், என்னாச்சு? ஏய், இருடா.
வயலே எப்பா சிலம்போ நீ அவனை பிடிப்பா. இல்ல நீங்க வாங்க ஹாஸ்பிடல் போலாம். எப்பா நீ போய் பிடிப்பா. ஏங்க அதான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, நீங்க வாங்க. வலிங்கப்பா. என்னப்பா சிலம்பா அவனை விட்டுட்டோமே. சிலம்பம் அவங்க 2 பேரையும் விட்டுறக்கூடாது சிலம்பம். கைக்கு கிடைச்சு மிஸ் ஆயிட்டாங்களேப்பா. ஏங்க முதல்ல ஹாஸ்பிடல் போவோங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இப்படி எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. அந்த காமெடி பீஸ் மயில் வாகனத்தை வர கத்தியால குத்திட்டேன். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது. அவன் சாகர அளவுக்குலாம் நான் குத்தல. அவன் கண்டிப்பா பொழைச்சுப்பான். இவனுங்க தான் போன்ல பிளாக் பெயிண்ட் பண்ணாங்கன்னு தெரியாம நாம போய் மாட்டிக்கிட்டோமே. இப்ப நம்ம யாருன்னு வேற அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய், இந்த டிரைவர் இனிமே சும்மா இருக்க மாட்டான். நிச்சயமா அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்மள போட்டு கொடுக்க தான் போறான். ஐயோ, அந்த அம்மா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போகுதோ இல்ல துப்பாக்கியால சுட போகுதோ தெரியலையே. ஏய், ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் கம்மன் இருக்க மாட்டியா? எப்படி கம்முன்னு இருக்க முடியும்? பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டோமே. இதுல இருந்து நம்மளால தப்பிச்சு வர முடியுமான்னு தெரியலையே. ஏய், என்ன அமைதியா இருக்க? போன்ல நீ அவசரப்பட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு பணம் தரேன்னு சொன்னதால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. போன்ல மிரட்டினாலும் நீ பிடி கொடுக்காம இருந்திருக்கணும். டேய், அவன் என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றப்ப நான் எப்படி நம்பாம இருக்க முடியும்? கையில வேற வீடியோ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னானே, அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒத்துக்க வேண்டியதா போச்சு. சரி, இப்ப நம்ம கையும் களமா மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றது? ஏய், திரும்ப திரும்ப ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது பண்ணி தொலை, இல்லைன்னா நம்ம 2 பேர் கதை முடிச்சிடும். ஐயோ, பார்த்து உட்காருங்க, நான் டாக்டரை வர சொல்றேன். சரிம்மா. ஐயோ சிலம்பம், இது சின்ன காயந்தாயா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வீட்டுக்கு போய் அத்தையை பார்த்து உண்மையை சொல்லியா வாயா போவோம். ஏங்க சும்மா எதனா உளறிட்டு இருக்காதீங்க. முதல்ல உங்களை ட்ரீட் பண்றதை பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏப்பா சிலம்பம், சொன்னா கேளு, ஒன்னும் ஆகாது. லைட்டா வலி அவ்வளவுதான். மத்தபடி அவ்வளவு சீரியஸாலாம் ஒண்ணும் இல்லையா. இங்க பாரு, அத்தை கிட்ட சொல்லி முதல்ல கல்யாணத்தை நிறுத்தணியா, அதான் ஏன் ரொம்ப முக்கியம். வாயா போலாம். ஏங்க உங்களை கத்தியில குத்திருக்காங்க, ஸ்டிச்சஸ் போட வேண்டியிருக்கும். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அட என்னையா சிலம்பம், உன் பாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. என்னாச்சு? அது ஒரு சின்ன காயம் டாக்டர். சின்ன காயங்கிறீங்க? எப்படி ஏற்பட்டுச்சு? அது அது ஒரு கம்பி குத்திருச்சு டாக்டர். கம்பியா? ஆமா, அது ஒரு கட்டட வேலைக்கு வச்சிருந்த கம்பி குத்திருச்சு டாக்டர். ரொம்ப ஷார்ப்பானது குத்துன மாதிரி இருக்கு. கம்பி குத்துன மாதிரி தெரியலையே. அது ஒரு சார்பான கம்பி டாக்டர். டாக்டர் ரொம்ப சிந்திக்காம கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். இன்ஜெக்ஷன் கொடுங்க. அப்பா, அப்பா நான் தேய்ச்சுக்கிறேன் டாக்டர். தேய்ச்சுக்கோங்க. இந்தாங்க. லக்கியா பெல்ட் இருந்ததுனால காயம் டீப்பா போகல. நல்ல வேலை. டிடி போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. சரிங்க டாக்டர். எப்பா சிலம்பம், அந்த மாயாவும் மகேஷும் சாதாரண ஆள் கிடையாது. 2 விஷம். அவன் ஒரு ஊம கொட்டானா, அவ இருக்கா பாரு வெள்ளப்பீங்க, அவ ஒரு ரத்த காட்டேரி.
வெளியில போடுறாங்க பாரு 2 பேரும், அந்த அப்புறாணி வேஷம். இந்த மாதிரி கிரிமினல்ஸ போய் எப்படிதான் தேடி கண்டுபிடிச்சாலோ தெரியல நம்ம ரேவதி. ஆமாங்க, இது வரைக்கும் நம்ம கூட தான் அவங்கள நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுல ஒரு வேடிக்கைய பாத்தியா சிலம்பம்? என் மாமியாரு ஆம்பளை அப்படின்னால கண்ணுல விளக்கணைய விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். எவனையும் அவ்வளவு ஈஸியா நம்பிராது. ஆனா அந்த காலர் பட்டன் போட்ட களவாணி பையன் இருக்கான் பாரு, அவன் மேல மட்டும் டவுட்டே வரலையா? இதெல்லாம் எங்க போய் சொல்லணும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் நம்ம கெட்ட நேரம். என்ன சிலம்பம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. எப்பா என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதா இருந்தாலும் சொல்லுப்பா. இல்லை, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். ரேவதி அந்த பையன் கிட்ட இருந்து காப்பாற்றணும். எப்பா சிலம்பம், சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு வந்து கொஞ்சம் டைம் வேஸ்டா போயிடுச்சு. வேகமா போய் எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லி அவங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணணும். வாப்பா போவோம்.